மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 2. அதிகாரம் 9. புகைப்படமும் அமர்க்கலமும். பகுதி 1. இவ்வாறு மாசிலாமணி மகா பயங்கரமான பெருத்த சதி ஆலோசனை செய்து ரமாமணி, இடும்பன் சேர்வைக்காரன் முதலியோரை சென்னைக்கு அனுப்பிவிட்டு தனது வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்த போலி மனோன்மணி அம்மாளிடம் போய் சாந்தி கல்யாணம் நிறைவேற்ற தீர்மானித்தவனாய் இரவின் வருகையை எதிர்பார்த்து பார்த்து ஆவலே வடிவாக இருந்து வாடி வதங்கி துவண்டு கிடந்தான். அன்றைய தினம் இரவில் அவன் பெண் வேஷம் தரித்து வந்திருந்த கந்தசாமி இருந்த சயன அறைக்கு சென்ற காலத்தில் அவ்விடத்தில் நடந்த வினோத சம்பவங்களை நாம் விவரிப்பதற்கு முன் அன்றைய தினம் காலையில் மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளை வீட்டில் நடந்த சம்பவங்களை கூறுவது அவசியம். ஆதலால் சோபன முகூர்த்த வரலாற்றை பின்னொரு அதிகாரத்தில் விஸ்தரிப்போம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதை நாம் மறுபடி நினைவூட்டுவது அனாவசியம். மறுநாளாகிய புதன்கிழமை பிற்பகலில் எல்லோரும் புறப்பட்டு சென்னைக்கு போக ரயில் ஏறுவது என்பது அவர்களது ஏற்பாடென முன்னரே கூறப்பட்டிருக்கிறது. வேலாயுதம் பிள்ளை சென்னையில் நடக்கப் போகும் நிச்சயதார்த்தத்தை நிரம்பவும் சிறப்பாகவும் டாம்பிகமாகவும் நடத்த வேண்டும் என்று அதற்காக 1,00,000 ரூபாய் திட்டம் போட்டிருந்தார் அல்லவா? அதன்படி அவர்கள் மன்னார்குடியிலிருந்து சேகரம் செய்து எடுத்துக்கொண்டு போக வேண்டிய சகலமான வஸ்துக்களையும் திங்கட்கிழமையே கொணர்ந்து தமது மாளிகையில் நிரப்பிவிட்டார். கல்யாண பெண்ணிற்கு முழுவதும் தங்க ஜரிகைகளும் நவரத்தினங்களும் வைத்து நெய்யப்பட்டவையும் 5,000 ரூபாய் பெறத்தக்கவையுமான புடவையும் ரவிக்கையும் சாம்பிராணிய அகில், கஸ்தூரி மஞ்சள் முதலியவற்றின் புகை போடப்பெற்று அவைகளை வைப்பதற்கென்றே தயாரிக்க பெற்றிருந்த அழகான ஒரு கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தன. 6,000 ரூபாய் பெருமானமுள்ள முதல் தரமான ஒரு ஜதை வைரக்கமல், வைரங்களும் கெம்புகளும் பச்சைகளும் முற்றிலும் பதிக்கப்பெற்ற அற்புதமான ஒட்டியானம், வரிசை கிரமமான பருமனுடைய 5 பதங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக தொங்கப்பெற்ற சீமைக்கல் அட்டிகை, நவரத்தினம் இழைத்த புதுமை புதுமையான வளையல்களில் 8 பெரும் பெரும் வைரங்கள் நடுநாயகமாய் அமைந்த முகப்புகள் வைத்த தங்க காப்பு, கொலுசு, வங்கி, நாகப்படம், கொண்டைப்பூ, திருகுப்பூ, உச்சிப்பூ, ராக்கடி, தாழம்பூ, சந்திர பிரபை, சூரிய பிரபை, நெற்றி சரம், கண்டசரம், பேசரி, மூக்குப்பொட்டு, பாதரசம், சிலம்பு, மிஞ்சி, பீலி முதலிய பாதாதி கேசம் வரையில் அணிவதற்கு தேவையான சகலமான ஆபரணங்களும் அவைகளை எப்போதும் வைப்பதற்கென்றே பிரத்யேகமாய் தயாரிக்க பெற்ற ஒரு வெள்ளி பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தன. ஸ்ரீமான் வேலாயுதம் பிள்ளை அவர்கள் உத்தேசித்தபடி அந்த வருஷத்திலேயே தங்கசாலையிலிருந்து அச்சடிக்கப்பட்ட 2,000 புதிய பவுன்களும் வெகு பிரயாசையின் மேல் சேகரிக்கப்பட்டு ஒரு தங்க தாம்பாளத்தில் வரிசை வரிசையாக அடுக்கி கெட்டியான ஓர் இரும்பு பெட்டியில் ஜாக்கிரதையாக வைக்கப்பட்டிருந்தன. அவை நிற்க பட்டாபிராம பிள்ளை, வடிவாம்பாள், திரிபுர சுந்தரியம்மாள், கண்ணப்பா, கந்தசாமி முதலியோருக்காக வாங்கப்பட்ட முதல் தரமான புதிய புடவை, வேஷ்டி மூட்டைகளும், பாக்கு, சர்க்கரை, கற்கண்டு, குங்குமம், மஞ்சள் முதலியவற்றின் மூட்டைகளும், கரும்பு கட்டுக்கள், வாழைத்தாறுகள் முதலிய சமையல் சாமான்களும், சமையலுக்கு தேவையான பெரும் பெரும் பாத்திரங்கள் முதலிய சகலமான பொருட்களும் ரயிலில் ஏற்றப்படுவதற்கு தகுதியான நிலைமையில் பத்திரப்படுத்தப்பட்டு அவரது 3 கட்டு மாளிகையின் அடிபாகம், மேன் மாடம் முதலிய முழு இடத்திலும் நிரப்பி மனிதர் நடக்க இடமற்று அடர்ந்து கிடந்தன. வேலாயுதம் பிள்ளை போட்ட திட்டத்திற்கு மேல் செலவுகள் அதிகரித்து போனமையால் அவர் அதை 2,00,000 ஆக்கிக் கொண்டார். வடிவாம்பாள், திரிபுர சுந்தரியம்மாள், கண்ணப்பா, நடராஜ பிள்ளை ஆகிய எல்லோரும் நிச்சயதார்த்தத்தை நிரம்பவும் ஆவலோடும் ஆசையோடும் எதிர்பார்த்து பார்த்து மனவீழ்ச்சி அடைந்து பூரித்து களி கொண்டு இரவு பகல் அதே பேச்சாக பேசியே தமது பொழுதை போக்கிக் கொண்டிருந்தனர். முதல் நாளாகிய திங்கட்கிழமை அன்று திரிபுர சுந்தரியம்மாள், வடிவாம்பாள் இருவரும் தமது மாளிகையில் இடமில்லாமல் போனது பற்றி சுந்தரம் பிள்ளையின் பங்களாவிற்கு போய் கந்தசாமியின் கல்யாண சடங்கிற்கு பூர்வாங்கமாக சுமங்கலி பிரார்த்தனை நடத்தி 5-6 ஸ்திரீகளுக்கு மங்கள ஸ்நானம் செய்து வைத்து வளையல்கள் அணிவித்து புதிய புடவை ரவிக்கைகள் உடுத்திவிட்டு சிறப்பான விருந்து அளித்து அனுப்பிவிட்டு மாது சிரோன்மணியான சிவக்கொழுந்து அம்மாளையும் சுந்தரம் பிள்ளையையும் பிரார்த்தித்து அழைத்து கொண்டு தமது இல்லம் வந்து சேர்ந்தனர். வேலாயுதம் பிள்ளை நிரம்பவும் பக்திமான். ஆதலால் அவர் எப்போதும் அதிகாலையில் நீராடி மடி வேஷ்டி அணிந்து சுவாமி பூஜை, சுவாமி ஸ்தோத்திரம் முதலியவற்றை செய்து கொண்டு விசி பலகை மீது இருந்தபடி
எல்லா நிர்வாகங்களையும் மேற்பார்வை பார்த்து வந்தார். சகலமான பண செலவுகளையும் நடராஜ பிள்ளையே கவனிப்பதென்று அவர்களுக்குள் தீர்மானமாகியிருந்தது. ஆதலால் அவர் ஏராளமான பணத்தை நோட்டுகளாகவும் வேண்டிய அளவிற்கு மேல் 8 அணா 4 அணா 2 அணா 1 அணா முதலிய சில்லறைகளாகவும் மாற்றி ஒரு கைப்பெட்டியில் வைத்துக்கொண்டு அப்போதிருந்தே பணமாறி பெய்து வருண பகவானாய் விளங்கி கொண்டிருந்தார். எல்லா சாமான்களையும் சேகரித்து கொணர்ந்து பெட்டிகளில் வைத்து பத்திரப்படுத்தி ரயிலில் ஏற்றும் நிலைமையில் வைப்பதான சகலமான பொறுப்பையும் கண்ணப்பாவே நிர்வகித்து ஏராளமான வேலையாட்களை ஏவி ஏவி இரவு பகல் ஓய்வின்றி அரும்பாடுபட்டு கொண்டிருந்தான். திகம்பர சாமியார் இறந்து போனதாக அவர்கள் நடித்த தினத்திற்கு பிறகு அவர்கள் நிச்சயதார்த்தத்திற்கு தேவையான சாமக்கிரியைகளையெல்லாம் சேகரிப்பதை பற்றி கவலையுற்றதை விட அந்த சமயத்தில் திகம்பர சாமியார் மறைந்திருக்க நேர்ந்ததை பற்றி அளவற்ற ஏக்கம் கொண்டவர்களாயிருந்தனர். கடைசியாக திகம்பர சாமியார் தங்களை எச்சரித்து விட்டு போனதற்கிணங்க கண்ணப்பா முதலியோர் எதிரிகள் தங்களுக்கு எந்த சமயத்தில் எவ்விதமான தீங்கு இழைப்பரோ என்ற முற்றிலும் விழிப்பாக இருந்ததன்றி கையும் தடியுமாய் 20 பண்ணை ஆட்களை வீட்டின் பின்பக்கத்தில் காவலாக வைத்திருந்தனர். தபாலிலிருந்தும் வேறு எங்கிருந்தும் அவர்களுக்கு வரும் ஒவ்வொரு வஸ்துவையும் நன்றாக ஆராய்ந்து பார்த்தே அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். கண்ணப்பா, நடராஜ பிள்ளை முதலியோர் வீட்டை விட்டு எங்கேயாகிலும் வெளியில் போக நேர்ந்தால் 2-3 ஆட்களையும் கூடவே அழைத்து கொண்டு சென்றனர். இவ்வாறு அவர்கள் இரவு பகல் எதிரிகளை மறவாமல் எச்சரிப்பாக இருந்தபடியே நிச்சயதார்த்த முஸ்தீபுகளை எல்லாம் செய்து முடித்தனர். செவ்வாய்க்கிழமை தினம் காலையில் வேலாயுதம் பிள்ளை தமது வழக்கப்படி அனுஷ்டானம் பூஜை முதலியவற்றை முடித்த பின்னர் தமது மாளிகை முழுவதும் நிறைந்திருந்த சாமான் பெட்டிகளை எல்லாம் சுற்றி பார்த்து எல்லா ஏற்பாடுகளும் நிரம்பவும் திருப்திகரமாக செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து மிகுந்த மனமகிழ்ச்சியோடு விசி பலகையின் மீது உட்கார்ந்து கொண்டு தம்பி தம்பி என்று உரக்க 2 குரல் கூப்பிட்டார். மேன்மாடத்தில் வடிவாம்பாளோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்த கண்ணப்பா, ஏனப்பா இதோ வந்தேன் என்று நிரம்பவும் பயபக்தி வினயத்தோடு மறுமொழி கூறிவிட்டு தடதடவென்று கீழே இறங்கி ஓடி வந்து தனது தந்தைக்கு எதிரில் இருந்த ஒரு கம்பத்தின் மறைவில் வணக்கமாக நின்று ஏன் என்றான். உடனே வேலாயுதம் பிள்ளை, தம்பி, வரவேண்டிய சாமான்கள் எல்லாம் வந்துவிட்டனவா? இன்னமும் ஏதாவது பாக்கி இருக்கிறதா என்றார். கண்ணப்பா கீழே குனிந்தபடி மிருதுவான குரலில் பேசத் தொடங்கினான். ஒன்றும் பாக்கி இல்லை. இன்னும் வெற்றிலை, காய்கறிகள் 2ஐயும் விட்டிருக்கிறேன். அவைகளை நாம் இப்போதே சேகரம் செய்து வைத்திருந்து இங்கே இருந்தே கொண்டு போனால் எல்லாம் அழுகி போகும். அவைகளை அந்த ஊரிலேயே வாங்கிக் கொள்ளலாம். கொஞ்சம் விலை ஏற்றமாக இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டும் என்றான். அதற்கு வேலாயுதம் பிள்ளை, சரியான யோசனை. அவைகளை பட்டணம் கொத்தவால் சாவடியில் வாங்கிக் கொள்வோம். விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை. காய்கறிகளும் வெற்றிலையும் புதிதாக இருப்பதே முக்கியம். அது இருக்கட்டும். நாளைய தினம் காலம் தவறாமல் ரயில் வண்டிகள் வந்திருக்குமா? மறுபடி ஸ்டேஷன் மாஸ்டரை நீ பார்த்தாயா என்றார். அதற்கு கண்ணப்பா, இன்று காலையில் அங்கே நான் போய் அவரோடு பேசிவிட்டு வந்தேன். நாம் கேட்டு இருக்கும் 6 முதல் வகுப்பு வண்டிகளும் நாளைய தினம் காலையிலேயே இந்த ஊருக்கு வந்துவிடும் என்று அவருக்கு தந்தி வந்திருக்கிறது என்றும் நாம் நாளைய தினம் காலையிலேயே இந்த சாமான்களை எல்லாம் கொணர்ந்து சேர்த்து விடலாம் என்றும் நாம் மாலை 4 மணிக்கு வரலாம் என்றும் அவர் சொன்னார் என்றான். அதற்கு வேலாயுதம் பிள்ளை, சரி, இங்கே இருந்து இவைகளை எடுத்து போகவும் நாம் ஏறி போகவும் வண்டிகளுக்கு ஏற்பாடு ஆகியிருக்கிறதல்லவா என்றார். அதை கேட்ட கண்ணப்பா, ஆகியிருக்கிறது. சாமான் வண்டிகள் காலையிலேயே வந்துவிடும் என்றான். உடனே வேலாயுதம் பிள்ளை, எல்லாம் சரிதான். நாம் இத்தனை ஏற்பாடுகளையும் செய்து நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்தப் போகிறோம். இந்த கல்யாணத்தை நிச்சயப்படுத்தி கொடுத்த நம்முடைய சுவாமியார் ஐயா இல்லாத குறைதான் என் மனசில் பெருத்த குறையாக இருந்து தொந்தரவு கொடுத்து வருகிறது. அந்த விஷயத்தில்தான் என்ன செய்கிறது என்பது தெரியவில்லை என்றார். அதை கேட்ட கண்ணப்பா, ஆம், எல்லோருக்கும் அதே சங்கடம்தான் இருந்து வதைக்கிறது. இப்போது அதே சங்கதியை பற்றித்தான் நம்முடைய வடிவு என்னிடம் பிரஸ்தாபித்துக் கொண்டிருந்தாள். சுவாமியார் ஐயா இல்லாத கல்யாணம் ஒரு கல்யாணமா என்று அவள் குறைப்பட்டுக் கொள்வது இவ்வளவு அவ்வளவு அல்ல. இன்னொரு தடவை நான் கும்பகோணம் போய் அவர் குறித்த ஆற்றுப்பாலத்தின் கண்வாயில் எழுதி வைத்துவிட்டு வரவேண்டும் என்று என்னிடம் அவள் இப்போதுதான் கேட்டுக்கொண்டாள். அவர் பலவிதமாக உருமாறுவதில் கெட்டிக்காரர். ஆதலால் எவரும் அறியாதபடி ஏதேனும் வேஷம் போட்டுக்கொண்டு அவர் பட்டணம் வந்து
நாம் இறங்கப் போகும் ஜாகைக்குள் வந்துவிட்டால் அவ்விடத்தில் மறைவாக 2 நாள் இருந்துவிட்டு போகலாம் என்று நாம் எல்லோரும் நிரம்பவும் வருந்தி அழைப்பதாக எழுதும்படி சொல்கிறாள். உங்களிடம் கேட்டுக்கொண்டு கும்பகோணம் போய்விட்டு வர நினைத்தேன் என்றான். அதற்கு வேலாயுதம் பிள்ளை, ஆம், வாஸ்தவம்தான். குழந்தை வடிவு சொல்வது நல்ல யோசனைதான். அதுவும் அன்றி சென்னப்பட்டணம் இவ்விடத்திற்கு தூர தேசமாகையால் அவர்களுடைய அடையாளம் எவருக்கும் தெரிய போகிறதில்லை. ஆகையால் அவர்கள் சுலபமாக வந்துவிட்டு போகலாம். நீ இப்போதே வண்டியில் கும்பகோணம் போய் இந்த சங்கதிகளையெல்லாம் பாலத்தடியில் எழுதி வைத்துவிட்டு வா. மறுபடி நாளைய தினம் காலையில் நீ ஒரு நடை அங்கே போய் அவர் எழுதியிருக்கும் மறுமொழியை தெரிந்து கொண்டு வரலாம் என்றார். அந்த சமயத்தில் வேலைக்காரன் ஒருவன் நடையில் இருந்தபடி, எஜமானே, தபால்காரன் தபால்கள் கொடுத்துவிட்டு போயிருக்கிறான் என்று பணிவாக கூறினான். அதை கேட்ட கண்ணப்பா, இங்கே கொண்டு வா என்று அவனுக்கு மறுமொழி கூற, உடனே வேலைக்காரன் உள்ளே வந்து சென்னையிலிருந்து அவர்களுக்கு வழக்கமாக வரும் இங்கிலீஷ், தமிழ் முதலிய சமாச்சார பத்திரிகைகளையும் 4-5 கடிதங்களையும் கண்ணப்பாவிடம் கொடுத்துவிட்டு வெளியில் போய்விட்டான். உடனே கண்ணப்பா கடிதங்களில் இருந்த மேல் விலாசங்களை பார்த்து எல்லாம் வேலாயுதம் பிள்ளையின் பேருக்கே வந்திருந்ததை அறிந்து எல்லாவற்றையும் தனது தந்தையாருக்கு பக்கத்தில் விசி பலகையின் மீது வைத்தான். வேலாயுதம் பிள்ளை எல்லாவற்றிற்கும் மேல் இருந்த கடிதத்தை நிதானமாக எடுத்து தமது மனதிற்குள்ளாகவே படிக்கத் தொடங்கினார். கண்ணப்பா உடனே தரையில் உட்கார்ந்து கொண்டு தனது கையில் இருந்த சமாச்சார பத்திரிகைகளையும் எடுத்து பிரித்து பக்கங்களை மேம்போக்காக தள்ளி ஒவ்வொரு பத்தியிலும் இருந்த தலையங்கங்களை மாத்திரம் படித்து கொண்டு ஏதேனும் விசேஷ செய்தி இருக்கிறதோ என்று பார்த்து கொண்டே போனவன் திடுக்கிட்டு, அப்பா, பயங்கரமான ஒரு சங்கதி வந்திருக்கிறது. பட்டணத்தில் நம்முடைய சம்பந்தி பிள்ளை வீட்டில் கொள்ளைக்காரர்கள் நுழைந்து விட்டார்களாமே என்று வியப்போடு கூறினான். அதை கேட்ட வேலாயுதம் பிள்ளையும் திடுக்கிட்டு, ஆ, என்ன, நம்முடைய பட்டாபிராம பிள்ளையின் பங்களாவிலா திருடர்கள் புகுந்தார்களாம்? அவர்களுக்கு ஏதாவது உபதிரவம் ஏற்பட்டதா? பொருள் ஏதாவது களவு போய்விட்டதா? சங்கதியை படி, கேட்கலாம் என்று வியப்போடு அவசரப்பட்டு கூறினார். கண்ணப்பா பயங்கரமான சங்கதி வந்திருக்கிறதென்று சற்று முன் கூறிய குரலோசை சமையல் அறைக்குள் இருந்த திரிபுர சுந்தரி அம்மாளுக்கும் வடிவாம்பாளுக்கும் நன்றாக கேட்டது. அவர்கள் இருவரும் உடனே பதறி வெலவெலத்து போய் அவ்விடத்தை விட்டு விரைவில் வெளியில் வந்தனர். திரிபுர சுந்தரி அம்மாள் கண்ணப்பாவிற்கு அருகில் வந்து ஆவலே வடிவாக நின்றாள். வடிவாம்பாள் கம்பத்தின் மறைவில் மாமனாருக்கு தெரியாதபடி நின்று கவனித்து செவி கொடுத்து பதைத்து நின்றாள். உடனே கண்ணப்பா அடியில் கண்ட செய்தியை படிக்கத் தொடங்கினான். ஓர் அதிசய சம்பவம். சென்னையில் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்த்து வரும் பட்டாபிராம பிள்ளை என்ற கணவானும் அவரது ஒரே புத்திரியும் புரசைப்பாக்கத்தில் ஒரு பெரிய பங்களாவில் இருந்து வருகிறார்கள். அந்த பெண்ணை மன்னார்குடியில் உள்ள பிரபலமான மிராஸ்தாரும் வேலாயுதம் பிள்ளையின் இளைய குமாரர் கந்தசாமி பிள்ளைக்கு கல்யாணம் செய்வதாக அவர்கள் நிச்சயித்து அடுத்த வெள்ளிக்கிழமை அன்று நிச்சயதார்த்தத்தை புரசைப்பாக்கம் பங்களாவில் நடத்த உத்தேசித்தார்களாம். சென்ற சனிக்கிழமை அன்று பகலில் பட்டாபிராம பிள்ளை அவரது கச்சேரிக்கு போயிருந்தாராம். அவருடைய குமாரத்தி பங்களாவில் மேன்மாடத்தில் படித்து கொண்டிருந்தாளாம். வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கீழே இருந்தார்களாம். அப்போது ஒரு யவ்வன புருஷரும் யவ்வன ஸ்திரீயும் தமது வேலைக்காரியோடு வந்து தாங்கள் கோமலேஸ்வரன் பேட்டையில் உள்ளவர்கள் என்றும் வேலாயுதம் பிள்ளையின் மைத்துனியும் மைத்துனி புருஷர் என்றும் பெண்ணை பார்த்துவிட்டு போக வந்திருப்பதாகவும் சொன்னார்களாம். அவர்களை வேலைக்காரி ஒருத்தி பெண்ணினிடம் அழைத்து கொண்டு போய்விட்டாளாம். பெண் அவர்கள் வந்திருக்கும் செய்தியை டெலிபோன் மூலமாக உடனே தனது தகப்பனாருக்கு தெரிவித்தாளாம். தகப்பனார் எப்படியோ சந்தேகம் கொண்டு உடனே மன்னார்குடிக்கு தந்தி அனுப்பி பதில் தந்தி வருவித்தாராம். பதில் தந்தியில் வேலாயுதம் பிள்ளை தனக்கு மைத்துனியே யாரும் இல்லை என்றும் வந்திருப்பவர் ஒருவேளை தமது பகைவரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளும்படிக்கும் எழுதியிருந்தாராம். அதை உணர்ந்த பட்டாபிராம பிள்ளை உடனே தமது பங்களாவிற்கு வந்து அவர்களை கண்டு உண்மையை கேட்க அவர்கள் உண்மையான வரலாற்றை சொல்ல மறுத்துவிட்டனராம். ஆகவே பட்டாபிராம பிள்ளையும் போலீசாரும் சேர்ந்து விருந்தாளியாக வந்தவர்களை தனித்தனியான 2 இடங்களில் அடைத்து பூட்டி வைத்திருந்தனராம். அன்றைய தினம் இரவு 12 மணி சமயம் இருக்குமாம். சுமார் 15 முரட்டு ஆட்கள் திடீரென்று பங்களாவில் நுழைந்து பட்டாபிராம பிள்ளை காவல்காரர்கள் வேலைக்காரிகள் முதலிய எல்லோரையும் அடித்து கட்டி போட்டுவிட்டு மேல் மாடத்திற்கு போய்
அவ்விடத்தில் ஓர் அறைக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த விருந்தாளி பெண் பிள்ளையான யவ்வன ஸ்திரீயை விடுவித்துக் கொண்டு போய்விட்டார்களாம். அவர்கள் போன இடத்தை கண்டுபிடிப்பதற்கு உரிய எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை. விருந்தாளியாக வந்தவர்கள் தம்மோடு கூட அழைத்து வந்த வேலைக்கார பெண் பிள்ளையும் காணப்படவில்லை. அவளையும் முரட்டு மனிதர்கள் அழைத்து கொண்டு போனார்களா என்பதும், அல்லது இரவில் ஏற்பட்ட சந்தடியில் அவளே தப்பித்து வெளியில் ஓடிப்போய்விட்டாளா என்பதும் தெரியவில்லை. ஆனால் இதில் இன்னொரு முக்கிய சங்கதியும் நடந்திருக்கிறது. விருந்தாளியாக வந்த இருவருள் பெண் பிள்ளை மாத்திரம் விடுவிக்கப்பட்டாளே அன்றி ஆண் பிள்ளையாகிய யவ்வன புருஷன் இரவில் இருளில் நடந்த சச்சரவில் கலெக்டருடைய ஆட்களினாலோ அல்லது வந்த முரடர்களினாலோ பலமாக அடிபட்டு மயங்கி ஸ்மரணை தப்பி கீழே விழுந்து கிடந்தார். அவர் இறந்து போய்விட்டதாக கருதி ஒருவேளை முரடர்கள் அவரை போட்டுவிட்டு போயிருக்கலாம் என தோன்றுகிறது. காலையில் போலீசார் வந்து எல்லோருடைய கட்டுக்களையும் அவிழ்த்து விட்டதன்றி ஸ்மரணை தப்பி கிடந்த விருந்தாளி ஆண் பிள்ளையை வைத்தியசாலைக்கு எடுத்து போயிருக்கிறார்கள். அவருக்கு பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இன்னும் அவர் பேசக்கூடிய நிலைமையை அடையவில்லை. அவர் அநேகமாய் பிழைக்க மாட்டார் என்றே வைத்தியர்கள் சொல்கிறார்கள். அவர் வாயை திறந்து பேசி உண்மையை வெளியிட்டாலன்றி இந்த அதிசய சம்பவத்தின் உள் ரகசியத்தை பற்றி எந்த தகவலும் தெரியாமல் போய்விடும் என்றே எண்ண வேண்டியிருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக கலெக்டருடைய பெண் ஒரு பிரத்யேகமான இடத்தில் சயனித்திருந்தமையால் யாதொரு துன்பமுமின்றி அவள் தப்பினாள். இரவில் நடந்த சம்பவம் பொழுது விடிந்த பிறகுதான் அவளுக்கு தெரியுமாம். காலையில் அவள் எழுந்து போய்தான் போலீசாரை தருவித்தாளாம். போலீசார் நிரம்பவும் பாடுபட்டு துப்பு விசாரித்து வருகிறார்கள் என்று கண்ணப்பா படித்து முடித்தான். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.